வெல்கம் டு அம்மு கிச்சன் விலாக். இன்றைக்கி நம்ம அம்மு கிச்சனில் சூடான சாதத்தில் பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு துவரப்பருப்பு, 3/4 கப்பு கடலப்பருப்பு போட்டுட்டு இது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுமே கடுகு, ஜீரகம், 4-5 வெந்தயம் போட்டுட்டு 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது நல்லா வணக்கி விட்டுறலாம். இது நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு தக்காளி வணங்கும் போது பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது பச்சை வாசம் போக வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி ஊற்றிருக்கேங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஒரு பக்கம் கொதிச்சு வரட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பு, ஊற வச்ச பருப்பு, 3 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு சப்பாத்தி, சாதம், தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு உருண்டை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசம் போன பிறகும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகும் இப்போ நாம் உருண்டி வச்ச பருப்பு உருண்டையை ஒவ்வொன்றா போட்டுடலாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம பருப்பு உருண்டை போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் சென்று இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மெதுவாக நம்ம திருப்பி விட்டுறலாம். இது நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று பார்த்தோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா வெந்து வந்துருச்சு. எல்லாருமே ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த குழம்பு. லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா அம்மு கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க.